மேற்கு ராஜாபாளையம் அங்கே தான் இருக்கோம். இது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா வர்ம கலை மூலயமா அந்த கால் சுளுக்கு மற்ற நரம்பு சம்மந்தமாக எல்லா விஷயமும் வந்து இங்கே அதை குணப்படுத்தி தராங்க. அவர் அண்ணன் முருகேசன் அவர்கிட்டயே நம்ம பேசலாம். வாங்கண்ணா. வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் மேற்கு ராஜாபாளையம். இது மாதிரி வர்மக்கலை தாத்தா கற்றுக் கொடுத்தது. நான் வர்மக்கலை செய்து கொண்டிருக்கிறேன். என் பேர் முருகேசன். இப்போ தாத்தா எனக்கு 15 வருஷமாக சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. நான் வர மக்களுக்கு சிறப்பாக எல்லாம் செய்து முழங்கால் வலி, மூட்டு வலி, பக்கவாதம், ஸ்ட்ரோக்கு, தலைவலி, காது கேட்காதது, கண்ணு தெரியாதது, வாய் பேசாதது, அனைத்து விதமான முறையில் நல்ல சிறந்த முறையில் நான் செய்து கொண்டு வருகிறேன். நரம்பெல்லாம் உனக்கு இந்த பக்கம் அழுத்திக்கிச்சு, இந்த பக்கம் உயரமா இருக்குது. இப்போதான் இந்த பக்கம் எல்லாம் ரத்தோட்டம் ஓடுது, நரம்பெல்லாம் வேலை செய்யுது. எவ்வளோ நாளாக இருந்துச்சு? அதாவது எனக்கு வந்து இந்த ஷோல்டர் வலி இருக்குங்க, அடிக்கடி வரும் போகும். வெயிட்டு வேலை செஞ்சேன்னா வரும் போகும். காட்டில் பாரு போடுறது, இந்த கையில் வெயிட்டு தூக்கிறது பிடிச்சின்னா ஷோல்டர் வரும், தெரியாது போயிடும். இந்த வலி வந்து இப்போ ஒரு மாசமா தான். இந்த கை மறுத்து போகிறது, விறுவிறுன்னு பிடிக்கிறது, இந்த கையில் வேலை செய்யாமல் போகிறது, இதுக்குலாம் ஒரு மாசமா தான். அது இந்த கை வேலை செய்ய முடியல. இப்போ 2 கையும் தூக்கி போயிருக்கோம், 2 கை கோத்துட்டு பின்னாடி கையை போடு, அங்கே போடு, கோத்தே போடு, கோத்து போடு, விரிச்சு போடு, நல்லா விரிப்புல விரிச்சு போடு, அப்படியே வச்சு பிடிச்சிக்க. இப்போ வச்சு முடிப்பாரு, இல்லை வேகமா. அதே மாதிரி இந்த கை கொண்டு, இந்த கை முன்னாடி கொண்டு, இந்த சைடு இந்த கை அப்படியே மாற்றி மாற்றி செய்யணும். நல்லா நீங்க உங்கள் மழை நீங்களும் அப்படியே மாற்றி செய்யணும். இப்போ எப்படி இருக்கு போனபோதே இருக்குதே, அதுக்குதான் இப்போ இந்த கையெல்லாம் பூரா நரம்பெல்லாம் இப்போ தான் எடுத்து விட்டுருக்கு. இந்த கை எல்லாம் கை வேலை உண்டாங்க என் போது. எனக்கு வந்து இந்த கை பிரச்சனை, ரத்தம் சரியாக போகாமல் கை தூக்க முடியாமல் இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ வந்து செஞ்சது கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்குது. இந்த கை நல்லா வேலை செய்யுது. ஒரு வருஷம் முன்னாவும் தூக்க முடியாது, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த மாதிரி எந்த கை பாரு, இந்த கை எந்த அளவுக்கு மேலே வருது பாரு. எப்படி வேணாலும் செஞ்சு பாரு. கை தட்டு, நல்லா 2 கை சேர்த்து தட்டு, கை அப்படி தட்டு, கை கீழே விட ஃபுல்லா. இப்போ தூக்கி தட்டு. இப்போ எப்படி இருக்குது? சரியா கொஞ்சம் இந்த இது மட்டும் வலி இருக்குதுங்க, மற்றபடி வேறு வலி இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு இப்போ கையெல்லாம் வேலை செய்யுது. இப்போ வேலை செய்யுது, இதான் வேலை செய்து பாருங்க. இந்த தூக்கி இப்படி பின்னாலே கொண்டு போகவே முடியாது, இவ்வளோ தூரம் கொண்டு போகிறதே பெருசு. இப்போ வலி இருக்குதா பாரு? இல்லை, இப்போ வலி இல்லை. அந்த முன்னே இருந்த வலி கூட இல்லை. இல்லை, இப்போ நல்லா கை கீழே ஊனு, நல்லா பேலன்ஸ் பண்ணு. இந்த கை நல்லா பேலன்ஸ் பண்ணி நல்லா ஊனு. இப்போ ஊனி எந்திரிச்சு மாதிரி எந்திரிப்போம். இப்போ இந்த கை பேலன்ஸில் எந்திரி, அப்படியே எந்திரி.
எப்படி எந்த அப்படி அந்த கை கீழே ஒன்று, அந்த கையும் கீழே ஒன்று. அப்படி ஏந்திரி முடியாது. ஏந்திரி ஏந்திரி. 2 கையும் மூணு, ஒன்றும் பயப்படாத. ரெண்டு கையும் மூணி முட்டி போடு. மூணி முட்டி போடனா இங்கே பாருங்க. இந்த கை மூடிக்கிட்டீங்களா? இந்த கை இது மேலே தூக்குங்க. அவ்வளோதான். இப்போ 2 கை மூடிங்க. இப்போ ஒரு கால் ஏதோ ஒரு காலை எடுத்து வைங்க. எடுத்து வைங்க. அப்படி இல்லை, ஏதோ ஒரு கால் முன்னாடி எடுத்து வைங்க. அப்படி எடுத்து வைங்க. இப்படி தான் எழுந்திரிங்க. நீ எப்படி எழுந்திரிப்ப? முடியாது. உட்காந்துருந்தா எழுந்திரிக்க முடியாது. யாரோ கூட இருந்து ஹெல்ப் பண்ணா தான் முடியும். இப்போ யார் இவனுக்கு ஹெல்ப் பண்ணா? நான் ஒரு நாளே நல்லா நின்று இல்லை. இந்த காலை தூக்கி அடிங்க கீழே வேகமாக. அடிங்க, நல்லா வேகமாக அடிங்க. அடிங்க, என்ன வேகமாக. இந்த காலை அடிங்க, அடிங்க. குனிஞ்சு பெருவரில் தொட்டு பாருங்க. இப்போ எந்த அளவுக்கு தொட்டிங்க. அப்படியே பெண்டு பண்ணுங்க. அப்படியே அப்படியே. கொஞ்சம் கீழே விடுங்க. அப்படியே பெண்டு பண்ணுங்க. அப்படியே ஆட்டுங்க உடம்பு. அப்படியே மேலே போக. இப்படி கீழே ஆட்டுனா அவ்வளோதான். அப்படியே ஆட்டு. ஆட்டி கீழே கொண்டு வாங்க. ஆட்டி கீழே இருக்கு. இது மாதிரி டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும். சரி. அந்த மாதிரி கையை கழுத்தில் இப்படி போடு. இதுதான் மெயினாக உனக்கு கை எக்ஸசைஸ் பண்ணுறது. போட்டு நல்லா இப்படி விரிச்சு 3 ஃபுல்லாக ஒட்டுணும். 2 கையும் ஒட்டணும். ஒட்டி கொண்டா கையில் கூட இறக்குன்னா இங்கே கழுத்தில் வைனா கையை. போட்டுண்ணா. எப்படி உன் கை இப்படி நிற்குது? என் கை எப்படி கழுத்தில் வரணும்? இப்படி கழுத்தில் கீழே இறக்குண்ணா. இங்கே கீழே இறக்குண்ணா. நான் புடை நீ கொண்டு வாங்கண்ணா கையை. இப்போ ஓட்டுண்ணா. சரி, வீதி கையை அப்படி வீதி ஃபுல்லாக. போதும். ஐயா, இது 6 மாசம் ஆகுது. கை தூக்க முடியாது. அப்புறம் பின்னால் கொண்டு போகிறது ரொம்ப சிரமம். கை எப்படி இது இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சு உனக்கு வைத்தியம் பண்ணி? இப்போ தான் வந்து 1 மணி நேரம் கூட ஆகலைங்களே. இப்போ எந்த அளவுக்கு கை மேலே போகுது? தூக்குறோம் பாரு. சரி, நல்லா இருக்குதுல்ல? நல்லா அருமையாக இருக்குதுன்னு சொல்லணும். நீங்கள் போனாலும் நீ எப்படி பார்த்துட்டு உட்காருந்த? எப்படி உட்காந்த? சிட் அவுட்ல தான் உட்காந்துக்கிறேன். அதனால தான் சிட் அவுட் மாதிரி இருக்குல்ல, அதுல தான் உட்காந்துக்கிறேன். இதுல உட்கார முடியாது. இப்போ உட்காரிக்கிறேன். எந்த அளவுக்கு உட்கார பாரு. இப்போ எந்த அளவுக்கு உட்காரு. இந்த மாதிரி டெய்லி உட்காந்து எந்திரிச்சா கீழே நல்லா உட்காரலாம். நீ உன்னோட உடம்பு கீழே உட்காந்து எந்திரிக்கலாம். கஷ்டமே இல்லை. போய் அந்த கம்பி போய் இப்படி செருப்பு இருக்கிற இடத்துல சின்ன கம்பியா அந்த இது ஒரு சப்போர்ட்ல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா பின்னாடி சார்ஜ் கூடாது. ஆமா, சப்போர்ட் இல்ல. அந்த கீழ இருக்க பைப் கீழ அந்த கீழ இந்த பைப் இருக்குல, அந்த பைப் அத புடிச்சிக்க. அவ்வளவுதான். அப்படியே ஒரு டெய்லி பண்ணீங்கன்னா சரியா. டெய்லி எந்திரிங்க. ஒரே நாள்ல வேண்டாம், நிறையா 2